ஹலோ மக்களே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வச்சு இந்த மாதிரி ஒரு எடிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சு இந்த விஐபி மூவியில் வர இந்த பைனாகுலர் வச்சு பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் வர இந்த ஃபோட்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ப்ராம்ப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் கூகுள் ஜெமினியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல தான் கீழே அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் யுவர் இமேஜ்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்புறம் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ராம்ப்ட் கதைக்கு வருவோம். ப்ராம்ப்ட் எங்கே இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு டெலிகிராம் பாட்டோட லிங்க் இருக்கும். சட்டைக்கு ஒரு சட்டையா அதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்து விஐபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்பேஸ் விடாமல் ஒன்று போடுங்க. எல்லாமே கேப்டலில் இருக்கட்டும். விஐபி அப்படின்றது கேப்டலில் போட்டு ஸ்பேஸ் விடாமல் ஒன்று போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபோட்டோக்கான ப்ராம்ப்ட் வந்து வந்துடும். ரெண்டாவது ஃபோட்டோக்கான ப்ராம்ப்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான் விஐபி அப்படின்றது கேப்டலில் போட்டு ஸ்பேஸ் விடாமல் 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபோட்டோக்கான ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த ஃபோட்டோக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் எம்கே அப்படின்ற கேப்டலில் போட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட்டை சென்ட் பண்ணும். ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த 3 ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சாம்பிள் இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோக்கு விஐபி 1, செகண்டாக இருக்கிற ஃபோட்டோக்கு விஐபி 2, மூணாவது இருக்கிறதுக்கு எம்கே. இதுதான் கமெண்ட்டு, எல்லாமே கேப்டலில் இருக்கட்டும். உங்களுக்கு இந்த 3 ஃபோட்டோவில் ஏதாவது ஒன்று மட்டும் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான கமெண்ட்டை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போதும். அதுக்கான ப்ராம்ப்ட் வரும். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அந்த லைக்கு ஷேர்லாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ரைட்டு.